நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சி இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை துண்டாடி விட்டு வேலை பார்க்கிறதா? ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு தான் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி இருந்தாலும் கூட அதில் ஓ பன்னீர்செல்வத்தோட ஆதரவு 11 பேரோட சட்டமன்ற உறுப்பினரோட ஆதரவோடு ஆட்சி புரிந்தார் என்பது வேறு. அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களில் இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? ஓ பன்னீர்செல்வத்துக்கிட்டனா ஒரு 2-3 பேர் தான் இருக்காங்க. அப்போ ஓ பன்னீர்செல்வம் அரசியலில் நிராயுதபாணி ஆகிவிட்டாரா, அனாதை ஆகிவிட்டாரான்னா கிடையாது. அவருக்கான மக்கள் செல்வாக்கு பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு 2-3% ஓட்டு வங்கி அளவுக்கு இருக்குது, அவ்வளோதான். அவர் மேலே அனுதாபம் தான் இருக்குது. அதாவது நீதிமன்றம் சொல்லிடுச்சு, நீ வேட்டி கட்டக்கூடாது, கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாதுன்னு. நீதிமன்றம் வீட்டுக்கு வீடு போய் பார்க்க போகிறதில்ல. ஆனால் புகழேந்தி சொல்கிறாரு அதெல்லாம் சட்டம் போட்டு தடுக்க முடியாதுன்னு. ஓ பன்னீர்செல்வம் அப்படியே இரட்டை இலை சின்னத்தினுடைய அந்த கருப்பு சிவப்பு வெள்ளை அந்த வேஷ்டியை தூக்கி எறிஞ்சிட்டு காவி வெட்டி கட்டிட்டு இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு மாவட்டத்துமா அனுதாபத்தை தேடிக்கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். இவர் அரசியல் அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அந்த 11 சட்டமன்ற உறுப்பினர்களை கூட தக்க வைக்க முடியல. KP முனுசாமி முதற்கொண்டு நத்தம் விஸ்வநாதன் முதற்கொண்டு ஓ பன்னீர்செல்வத்துக்கு பின்னாடி தான் வந்தாங்க எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து. அவர்களை தக்க வைத்துக்கொள்ளனா துட்டு டஃப்பு அடித்து வைக்கல. அரசியலில் தன்னை நம்பி வந்தவர்களை மாஃபா பாண்டியராஜன் தேமுதிக என்ற புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பச்சை துரோகத்தை செய்து வந்தாரே ஒரு கொடும் பாவி. அந்த பாவி அப்படியே எடப்பாடி பழனிசாமி பக்கம் போகாமல் ஓ பன்னீர்செல்வத்து பக்கம் வந்தார். அதுக்கப்புறம் அந்த பாவி எடப்பாடி கூட போனார். அது போன்ற பாவிகளுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம் என்பதை தான் சொல்கிறோம். ஆக பாவிகளையும் விட்டு விடுகிறார், உண்மையான விசுவாசிகளையும் ஓ பன்னீர்செல்வம் விட்டு விடுகிறார். இப்படி விட்டு இப்போ இன்றைக்கி திருச்சியில் உட்காந்துக்கிட்டு நான் பிரதமரை பார்ப்பேன், அரசு விழாவுக்கு வர்றவரை போய் பார்த்து வேறு என்ன பண்ண போகிறாரு? அதுக்கே நேரம் கிடைக்காது. அரசு விழா என்பது கிட்டத்தட்ட ஒரு 9,000 கோடி விமான நிலையத்துக்கு பல்வேறு அரசு நிகழ்வுகளுக்கு வர்றாரு. அந்த கல்வெட்டு திறக்கிறதுக்கு சில அரசு இதுக்கு வர்றாரு. அவரை போய் பார்த்து இவர் என்ன பண்ண போகிறாரு? இவர் நேரடியாக பார்த்து தான் பேசணும்னு என்ன விஷயம் இருக்கா? இன்னும் எத்தனையோ புரோக்கர், இதுக்குன்னே புரோக்கர் இருக்காங்க இல்லையா, அரசியல் புரோக்கர்கள், அதை வச்சு பார்த்துட்டு போயிடலாமே. ஆக ஓ பன்னீர்செல்வம் தான் மோடிக்கு ஆதரவானவர் என்பதை காட்டிக்கொள்வதற்காக தமிழ்நாடு ஃபுல்லாக அப்படியே அங்கங்கே போயிட்டு இந்த கட்சி வேஷ்டி கட்டாமல் அனுதாபத்தை தேடிக்கொண்டு தான் கட்சியினுடைய அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம் நினைக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் அதிகாரத்திற்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுமையோடு, வலிமையோடு, வல்லாமையோடு, ஆதிக்கத்தோடு, அதாவது ஆணாதிக்கத்தோடு செயல்படுத்தவே முடியாது. அதற்கான வாய்ப்புகளே இல்லை என்பதை நம்ம தொடர்ந்து செய்தி வெளியிடுறோம். அதனால் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு ஆளுமையோடு அவர் கட்டமைத்து கொண்டு சென்று கொண்டு இருக்கிறாரான்னா அதுவும் கிடையாது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வசம் இருக்கக்கூடிய இளங்கோவன் என்ற பினாமி 500 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொடுத்து வைத்திருக்கிற 500 கோடி ரூபாய் பணத்தை பதுக்கி வைத்திருக்கிற அந்த இளங்கோவன் தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு 15க்கும் மேற்பட்ட மாவட்டத்தில் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியோட நோக்கம் என்ன தெரியுமா? வேலுமணி அடுத்த பொதுச்செயலர் அல்லது அடுத்த அவைத்தலைவர் அம்மையார் சசிகலா அவர்களெல்லாம் இணைச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்போ வேலுமணியை நம்ம டம்மி ஆக்கணும். எடப்பாடி பழனிசாமியோட திட்டம் அதுதான். அதுக்கு தான் அருகிலே இருக்கக்கூடிய இளங்கோவனை வளர்த்து விட்டு 500 கோடி ரூபா கொடுத்து மலைப்பகுதிகளில் சில இடங்களில் பணத்தை வச்சுருக்கிறதா, சுரங்கம் தோண்டி வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் எடப்பாடி பழனிசாமி அதிகாரத்தோட, ஆளுமையோட, திராணியோட, தெம்போட இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, ஆளுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு, அங்கே கட்சியை அதிகாரத்தோடு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு வலிமை படைத்தவரானா கிடையாது. ஏன்னா தான் கட்டுப்பாட்டிலே மாவட்ட செயலர்களை வைத்துக்கொள்ள முடியலை. தன்னுடைய பினாமிகளை நம்பி அரசியல் பண்ணுறாரு. ஒரே ஒரு பினாமி, அவர்கிட்ட தான் 15 மாவட்ட செயலரோட பினாமி கட்டுப்பாட்டில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அவர் பார்த்து பொறுப்பு போட்டவர் தான் திருச்சி மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் சீனிவாசன். இன்னும் பல்வேறு கருத்துக்கள் சொல்கிறாங்க. ஆக எடப்பாடி பழனிசாமி அரசியலில் பணம் ஒன்றே போதும், பணத்தை வைத்தே அரசியல் செய்யலாம் என்று அவர் நினைத்து கொண்டு இருக்கிறார். அதுவும் தவறு. அப்போ இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு யார் தலைமையாக வர வேண்டும்? ஓ பன்னீர்செல்வம் தலைமையேற்று நடத்தினாலும் எடப்பாடி பழனிசாமியை கட்டுக்குள் வைத்து கட்சியை கொண்டு போக முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஆளுமையாக இருந்து ஓபிஎஸ்சியும் இணைச்சிக்கிட்டு அரசியல் பண்ணாலும் இங்கே முக்குளத்தூர் ஓட்டுகள்லாம் பெரிய அளவுக்கு கிடைக்க போகிறதில்ல. ஏன்னா இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை வாரி விட்டுருவாங்க. நண்டு கதை தான், ரஜினி சொல்லுவார்ல, நண்டு கதை தான். அந்த நண்டு கதை மாதிரி ஆகி போயிடும். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு பிளவுபட்டு இருக்கிறது. பாரத பிரதமருடைய மோடியோட விசுவாசியாக ஓ பன்னீர்செல்வம் இருக்க வேண்டும் என்பவருடைய பிம்பத்தை காண்பதற்காக திருச்சியில் அரசு விழாவுக்கு நடக்க போகிற விஷயத்துக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு காவடி எடுத்துகிட்டு இருக்கார்.
அப்போ எடப்பாடி பழனிசாமி பாஜகவினுடைய ஆதரவாளர்கள்லாம் நான் தான் ஆதரவாளருங்கிறத காமிச்சுக்கிட்டு இவர் சம்மந்தப்பட்ட எடப்பாடி சம்மந்தப்பட்ட கோப்புகளை எல்லாம் கொண்டு போய் பிரதமர்கிட்ட கொடுத்துட்டா உடனே தூக்கி ஜெயிலில் போட்டுருவாங்களா? ஜெயிலில் போடணும்னு நினச்சா எப்பயே பாரதிய ஜனதா கட்சி ஜெயிலில் போட்டிருக்கோம். பாரதிய ஜனதா கட்சி எல்லாத்தையும் வச்சு கடைசியில் இணைச்சிக்கிட்டு மறுபடியும் கழுத்தா இருப்பாங்களா, ஒன்றா சேர்ப்பாங்களாங்கிறது ஒரு விஷயம். இன்றைக்கி நாம் சொல்கிறோம், பாரதிய ஜனதா கட்சி இந்த அதிமுகவை பிளவுபடுத்தி அரசியல் செய்து இந்த அண்ணாமலை போன்றவர்களுடைய நிலைமையெல்லாம் அடுத்து முதல்வர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்பது இங்கு திராவிட கட்சிகளாலேயே வளர்ந்து வந்த கட்சி. இங்கு தேசிய கட்சிக்கோ பிற கட்சிகளுக்கோ வாய்ப்பு இல்லை. இப்போ நாம் தமிழர் கட்சி சீமானவர்கள் வளர்ந்து வருகிறார், அவருக்கு ஒரு காலகட்டத்தில் வாய்ப்பு கிடைக்கலாம், அது அவருடைய முயற்சியை பொறுத்து இருக்கிறது. ஆனால் இங்கு தேசிய கட்சிகள் ஆட்சி என்பது காங்கிரஸோ அவங்க முன்னாடி காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் நாங்கள் அந்த பேச்சு இப்போ எங்கேயாவது அடிபடுதா? ஒரு காலமும் அது நடக்காது. அதுபோல தான் பாரதிய ஜனதா கட்சி இங்கே மத்தியில் நீங்கள் ஆட்சி பெறுவதற்கு போன தடவை நீங்கள் ஒரு 300 சீட்டுக்கு மேலே பிடிச்சிங்க. இப்போ இந்த முறை நீங்கள் ஒரு 250 சீட்டாவது பிடிக்கணுமா வேண்டாமா? 250 சீட்டு பிடிச்சி தமிழ்நாட்டில் ஒரு 20-30 சீட்டு பிடிச்சாதான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கே வர முடியும். பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் வேண்டும் மோடி நாங்கள் 3வது முறை ஆட்சிக்கு வருவோம் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியம் என்று சொன்னால், அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக நியமிக்க வைப்பதற்கான வேலைகளை செய்தால் ஓபிஎஸ்சி, இபிஎஸ்சி, டிடிவி எல்லோரையும், டிடிவி தனி கட்சி அவங்களையும் கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை தோல்வியடை வைப்பதற்கான வேலைகளை செய்வார்கள். கடுமையான ஒரு போட்டியாக இருக்கும். 20லேருந்து 25, 30 இது மாதிரியான வெற்றி வாய்ப்புகள் ஏதாவது கிடைக்கும். அதை விட்டுவிட்டு ஓபிஎஸ்சி, டிடிவி, நான் சொல்கிறேன் லிஸ்ட்டு, ஓபிஎஸ்சி, டிடிவி, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, முக்குலத்தூர் அமைப்பு, தேவேந்திர அமைப்பு இதுகளெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு கூட்டணி அமைச்சோம்னா நாம் ஒரு 10 சீட்டை பிடிச்சிடலாம். இந்த கூட்டணியில் வச்சு டிடிவி தினகரனுக்கு மத்தியில் அமைச்சர் பதவி கொடுத்துட்டு இவங்க என்னமோ பாஜக ஆட்சி சுலபமாக வர்றது மாதிரி அண்ணாமலையோட திட்டம். டிடிவிக்கு மத்தியில் அமைச்சர் பதவி கொடுத்துட்டு நாம் இங்கே முதலமைச்சர் வேட்பாளர்னு மீண்டும் அதே மாதிரி இந்த ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, முக்குலத்தூர் அமைப்பு, பாட்டாளி மக்கள் கட்சி இதெல்லாம் இணைச்சிட்டு வரலான்னு பார்க்குறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 2026 அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அவங்க ஒரு கனவு காணுவாங்க. அவங்க திமுக போய் அவங்க கதவை தட்டி பார்த்துட்டு அவங்க திறக்கலன்னவனையும் இப்போ அதிமுகவுக்கு போகலாமா பாஜகவுக்கு போகலாமான்னு ஒரு திட்டத்தோடு இருக்காங்க. ஆக இந்த மாதிரி சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் 22% இருக்குங்கிறாங்க. மதிமுகவுக்கு 1% ஓட்டு, காங்கிரஸ் கட்சிக்கு 2% ஓட்டு, வேல்முருகனுக்கு 2% ஓட்டு அல்லது 1% ஓட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தமிழ்நாடு முழுவதுமாக 4% ஓட்டு, முஸ்லீம் கிறிஸ்தவ ஓட்டு, முஸ்லீமுக்கு ஒரு 6% ஓட்டு, கிறிஸ்தவர்கள் 6% ஓட்டு, மொத்தம் இவங்களே மொத்தம் 19% ஓட்டு வந்துடுது. குறைஞ்சபட்சம் 15, அதிகபட்சம் 17 வைங்களேன். இந்த 17ல் செதறினாலும் 3 போகுமே தவிர மீதி ஒரு 13% ஓட்டு திமுக அல்லாத 13% ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும். திமுகவுக்கு மொத்தம் 32% ஓட்டுக்கு மேலே இருந்தாலும் இப்போ 22லேருந்து 20% ஓட்டு திமுகவுக்கு அப்படியே நிற்கும். இந்த 20 to 13 33% ஓட்டு வந்துடுது. 20 to 13 30% ஓட்டு திமுகவுக்கு குறைந்தபட்சம் 20%, 18% ஓட்டுனாவே இந்த 15 நீங்கள் சேர்க்கும்போது எங்கேயே போயிருது. குறைஞ்சபட்சம் இவங்களுக்கு 30% ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எம்பி தேர்தலில் ஒடியாந்துருது. இப்போ அதிமுகவுக்கு 15லேருந்து 18% ஓட்டுங்கிறாங்க. அது எந்தளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அதே நேரத்தில் புதிய பாரதம் கட்சிக்கு 1% ஓட்டம், ஜிகே வாசனுக்கு 1% ஓட்டம், அப்போ உதிரி கட்சிகளுக்கு 1% ஓட்டு, சின்ன கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்தே 21% ஓட்டு தான் வரும். 21% ஓட்டு நான் கொஞ்சம் கூடுதலாக சொல்கிறேன். ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த கட்சி எதிர்கட்சியாக இருக்கிற கட்சிங்கிறதுனால 21 ஓட்டுன்னு சொல்கிறோம். அதிகபட்சமாக போட்டாலும் கூட்டணியோடு சேர்த்து ஒரு பணம் கொடுத்து செலவு பண்ணாலும் குறைஞ்சபட்சம் 17-18% மேலே தாண்டவே முடியாது. இப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மொத்தம் 24% ஓட்டுன்னு சொல்கிறோம். 24% ஓட்டு கிடைக்குமான்னா கிடைக்காது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நாம் ஓட்டு போட்டு தான் எடப்பாடிக்கு எதிராக இந்த முக்குளத்தூரியினம் இருந்தது கல்லறு, மரவரு, அகமுடையர், தேவேந்திரர் முதற்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஓட்டு போடுவாங்க. தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைக்காது, பெரிய அளவுக்கு கிடைக்காது. யாராவது ஒரு சில பேர்த்துக்கு பொறுப்பு போட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க குடும்பம் சார்ந்து உள்ளவங்க யாராவது ஒருத்தர் 2 பேர் போடலாம். ஆனால் மீதி எல்லாருமே திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதிமுகவுக்கு ஓரளவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு அடிப்படை ஓட்டுகள், நாம் தமிழர் கட்சிக்குன்னு பொதுஜன மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஓட்டுகள் 5% ஓட்டு,
அப்புறம் நாடார் சமுதாய ஓட்டு 2% ஓட்டு, தேவேந்திர சமுதாய ஓட்டு 2% ஓட்டு, 3% ஓட்டு, முஸ்லீம் ஓட்டு வந்து 2%, கிறிஸ்டின் ஓட்டு 3%. அவருக்கு குறைஞ்சபட்சம் எப்படியா இருந்தாலும் ஒரு 12லேருந்து 11லேருந்து 15% ஓட்டுக்குள்ளே போகும் அப்படிங்கிறாங்க. ஆகையினால இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஓபிஎஸ் இவர்கள் எல்லாம் டிடிவி எல்லாம் நம்பி இந்த பாரதிய ஜனதா கட்சி களத்தில் இறங்கினா தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட பிடிக்க முடியாது. பாரதிய ஜனதா கட்சி எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஓபிஎஸ்சியோ டிடிவியோ ஜான் பாண்டியனோ கிருஷ்ணசாமியோ முக்குளத்தூர் அமைப்புகளையோ அல்லது வந்து தேவேந்திரர் இந்த ஓட்டுக்களை எல்லாம் நீங்கள் நம்பி போனீங்கன்னா அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. தோக்கிற குதிரைகளை யாருமே பந்தயம் கட்ட மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்து விட்டு எடப்பாடி பழனிசாமியை மண்ணை கவ்வ வைக்க வேண்டும் என்று தான் நினைப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி மண்ணை கவ்வணும், அந்த ஆள் இத்தோட அரசியலில் எந்திரிக்கவே கூடாது. அந்த நினப்பில் தான் தேவேந்திரர் குல வேளாளர்லேருந்து முக்குளத்தூர்லேருந்து எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க. சரி, இந்த ஓட்டுக்களை எல்லாம் இணைப்பது என்பது சாத்தியம். எப்படி சாத்தியம்? குறைஞ்சபட்சம் 35% ஓட்டுக்களாக கொண்டு வர வேண்டும் அப்படின்னா அது எப்படி சாத்தியப்பட்டு வரும்னா, அது அம்மையார் சசிகலா அவர்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொதுச் செயலாளராக இணைத்து, அந்த பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய அம்மையார் சசிகலா அவர்கள் தென் மாவட்ட பகுதியிலேயே பிற மாவட்டங்கள்லாம் போய் மோடிக்கே ஓட்டு கேட்டாலும் கூட நிச்சயமாக இந்த தேவேந்திர குல வேளாளர் மக்கள் ஓட்டுக்கள் குறைஞ்சபட்சம் 3/4 கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுக்கே ஒரு 7% ஓட்டு இருந்தாங்க. அதில் ஒரு 6% ஓட்டாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கும் பட்சத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு 20லேருந்து 25, 30 இந்த மாதிரி சீட்டுகளை பிடிச்சி ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு பாஜக நினைக்கணுமே ஒழிய, அண்ணாமலை வந்து அப்படியே இந்த தேவேந்திர குல இப்போ ராமசீனிவாசன் பேசுகிறாரு, நரேந்திரர் தேவேந்திரர் அப்படி சொன்னால் ஓட்டு போட்டுருவாங்களா? அதாவது ராமசீனிவாசன் பாஜகவினுடைய மாநில பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவருடைய பேச்சாற்றலை கண்டு நான் விரைந்திருக்கிறேன். நான் மட்டும் இல்லை, எல்லோருக்குமே அவருடைய பேச்சாற்றல் பிடிக்கும். மிக நாகரிகமாக பேசக்கூடியவர். பசுமன் முத்துராமலிங்க தேவரை மிகவும் நேசிக்கக்கூடியவர், நல்ல ஒரு மனிதர், ஆற்றல் படைத்தவர். பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு நல்ல பேச்சாளர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன் தான். அவரை தவிர ஒரு ஆற்றல் மிக்க ஒரு அருமையான பேச்சாளரை நம்ம வாழ்னு எல்லாம் கத்துவாங்க. ஒரு அண்ணாமலை வந்து மூர்த்தி வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சரை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாருங்கிற ஒரு செய்தியை நம்ம வெளியிட்டிருந்தோம். அந்த மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை சொல்கிறாங்க, அவர் வந்து 50 கோடி ரூபா வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் வந்து அண்ணாமலைக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல, கிடைத்த தகவலை தான் சொல்கிறோம். அண்ணாமலையும் நமக்கு நண்பர் தான், பேசியிருக்கோம், மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட காங்கிரஸ் கட்சி ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம். காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய கொடிய கட்சி. தமிழீழ மண்ணிலே பல ஆயிரம் பெண்களை பாலியல் உணர்வு செஞ்சு கொல்லப்படுவதற்கு சிங்கள கயவர்களோடு கைகோர்த்த கட்சி காங்கிரஸ் கட்சி. ராஜபக்சே என்ற கயவனுக்கு கிட்டத்தட்ட 7000 கோடி கடனை கொடுத்து, ரேடார் போன்ற கருவிகளை எல்லாம் கொடுத்து, விடுதலை புலி அமைப்புகளையும் அந்த ஈழ மக்களையும் ஒரே நாளிலே கொன்று விட்டுவா என்று ராஜபக்சே என்ற கொடுங்கோலனுக்கு உதவி செய்தது அந்த சோனியா கட்சி, காங்கிரஸ் கட்சி. அதை தான் நம்ம தெளிவுபடுத்துகிறோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்சி மீண்டும் தமிழ்நாட்டிற்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்? இந்தியாவுக்கு ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய நிலைமை என்ன ஆகும்? தமிழீழ மக்களுடைய நிலைமை என்ன ஆகும்? முழுக்க மீண்டும் ராஜபக்சே கொண்டு வந்து ஆட்சி புரிய வச்சாலும் அந்த சோனியா காந்தி அறக்கட்சி செஞ்சாலும் செய்வாங்க அப்படிங்கிறது மாதிரி பல தமிழ் தேசிய இயக்கங்கள் சொல்கிறாங்க. நான் சொல்லலை, அவருடைய கருத்துக்களை நம்ம உள்வாங்கி சொல்கிறோம். அப்படி பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வரணுமான்னா வரணும். அதே நேரத்தில் அவர்கள் செஞ்ச நல்லதையும் சொல்லணும். நல்லது என்ன செஞ்சுருக்காங்க? பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்காங்களா? கேஸ் சிலிண்டர் விலையை ஒரு 800 ரூபாய்க்கு கொண்டு வந்து வச்சுருக்காங்களா? தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய சுங்கச்சாவடிகளை பாதி சுங்கச்சாவடியை குறைச்சிருக்காங்களா? இந்தியா முழுக்க பூரண மதுவிலக்கை கொண்டு வந்தாங்களா? ஒவ்வொரு மாநிலத்திலும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர மாட்டார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது முன்பாக இந்த மக்களை ஏமாற்றுவதற்காக தூத்துக்குடியோட எம்பி கலைஞருடைய மகள் கனிமொழி அவர்கள் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்கள் தாலி அறுக்கப்படுகிறார்கள், காப்பாற்றப்பட வேண்டும். நாங்கள் ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தால் நாங்கள் மத ஆலைகளை மூடுவோம், சாராயத்தை மூடிவிடுவோம், சாராய ஆலைகளை மூடிவிடுவோம், சாராய கடைகளை மூடிவிடுவோம் என்று சொன்னார். அவர் சொன்னதை நம்பி ஓட்டு போட்டாங்க. ஒரு 2-3% ஓட்டு அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்ந்து போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது.
அன்றைய காலகட்டத்தில் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தேர்தலில் சந்திச்சிருந்தாலோ அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்திருந்தாலோ மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கும். அந்த தவறை எடப்பாடி பழனிசாமி செய்ததன் விளைவாக 8 தோல்வி எடப்பாடி பழனிசாமி என்று வந்திருக்கிறார். இப்போது 9 தோல்வி எடப்பாடி பழனிசாமி என்று வருவார். அடுத்து 10 தோல்வி பழனிசாமி என்று வருவார். எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வத்துக்கு என்ன, உன்னை நான் கொள்றேன் என்னை நீ கொள்றேன்னு சொல்லி கேரளாவுக்கு போய் ஒவ்வொரு கோயிலுக்காக போய் செய்வனை கட்டிட்டு கயிறு கட்டிட்டு இருக்காங்க. பல கயிறு கட்டிட்டு 2 பேர்த்தையும் எடப்பாடி பழனிசாமியும் சரி பன்னீர்செல்வத்தையும் சரி 2 பேர்த்தையும் கயிறு அவுத்துட்டு 2 நாள் சுத்த சொல்லுங்க பார்ப்போம். 2 பேருமே காலி. அந்த அளவுக்கு 2 பேருமே செய்வனை வச்சுக்கிட்டு தெரியுறாங்க. இந்த நாட்டில் இப்படிப்பட்ட அரசியல் எல்லாம் நாம் பார்த்து நொந்து போய் கத்தி கொண்டு இருக்கிறோமே. ஒரு நாட்டிற்கு, ஒரு தமிழ்நாட்டிற்கு எதிர்க்கட்சி வலுவாக தேவைப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பழி வாங்குவதற்கு அண்ணாமலை சில வேலைகள் செய்தாலும் கூட, எடப்பாடியை பாஜக காப்பாற்றி வருகிறது என்று சொன்னாலும் கூட, தமிழ்நாட்டிலே எடப்பாடி பழனிசாமி ஊழலற்ற ஆட்சியை செய்தார் என்று நாம் சொல்லிவிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டு தான் மட்டுமே அதிகாரத்திற்கு வர வேண்டும், தனக்கு பதவி கொடுத்த அம்மையார் சசிகலா அவர்களை அரசியல் பதவிகளுக்குள்ளே கொண்டு வரக்கூடாது என்று திட்டமிட்டிருந்தாலும் கூட, வேலுமணி, செங்கோட்டையன், தம்பிதுரை, சி.வி. சண்முகம், ஜெயக்குமார், கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன் எல்லாருமே அம்மையார் சசிகலா அவர்கள் அல்லாமல் இந்த தேர்தலை நம்ம சந்திச்சோம்னா வீழ்ந்து போயிடுவோம் அப்படிங்கிற கருத்தையும் உள்வாங்கியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பிரித்தாளும் வேலைகளை செய்துவிட்டு அடுத்து நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்துக்கு முதல்ல இந்த எம்பி தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்துக்கு வருவீங்களான்னு முதல்ல பாருங்கள். அதுக்கு அவளையும் நீங்கள் வைகுண்டம் ஏறி என்னமோ போவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி உள்ளூரில் மீன் பிடிக்காதான் அசலூரில் போய் நண்டு பிடிச்சானா. இங்கே நீங்கள் இந்தியாவில் இந்த முறை நீங்கள் பிரதமராக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்குது. காங்கிரஸ் கட்சி இந்த மண்ணிற்கும் தமிழ் மண்ணிற்கும் தமிழீழத்திற்கும் துரோகம் செய்த கட்சி தான், மாற்று கருத்து இல்லை. 3வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது சாதாரண விஷயம் இல்லை, அப்படியே மாறும். இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் நாளை வேறு மாதிரியாக மாறும். அப்படியான ஒரு நிலைப்பாடு இருக்கிறது தமிழ்நாட்டில். அந்த நிலைப்பாடுகள் எல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி தன்னை திரித்து கொண்டு இனிமே நீங்கள் அரசியல் பிரகடனம் செய்யக்கூடிய நிலைமைக்கு ஒரு காலகட்டத்தில் வரும்னு சொல்லி சுப்பிரமணிய சாமி உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கிற ஒரு நண்டு காலை பிடிச்சி இழுத்து விடுறது மாதிரி அவரே அந்த வேலையை செய்கிறார். அரசியல் பிரகடனம் எமர்ஜென்சி, எல்லா தலைவர்களையும் தூக்கி உள்ளே போடுங்க, ஒரே ஆட்சி ஒரே கட்சிங்கிற லெவலுக்கு கொண்டு ஏதோ பெரிய சிக்கலை பண்ண போகிறது பாஜக அப்படின்னு சொல்லி பெரிய அளவுக்கு புரளியை கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள். அந்த புரளிக்கு துணை போகிற வகையில் சுப்பிரமணிய சாமி செயல்படுகிறார். எல்லா தலைவர்களையும் தூக்கி உள்ளே போட்டு ஒரே ஆட்சி ஒரே கட்சிங்கிற நிலைமையெல்லாம் தமிழ்நாட்டில் ஒருபோதும் வராது. அது சாத்தியமே இல்லை. அது சும்மா குதர்க்கமாக ஏதாவது பேசி புரளியை கிளப்பி விடுவார்கள் வேண்டுமானால் அப்படி சொல்லலாம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மீண்டும் நீங்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அது அம்மையார் சசிகலா அவர்களை நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நியமித்து இப்போ நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் 30 சீட்டு 32 சீட்டு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. தேவேந்திர ஓட்டுகள் அப்படியே விழுகும். முஸ்லீம் ஓட்டு பாதி வந்துடும், கிறிஸ்டின் ஓட்டு பாதி வந்துடும். ஏன்னா முஸ்லீமுக்கு, கிறிஸ்டினுக்கு, தேவேந்திர உலகளுக்கு, பிற சமுதாய மக்களுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு அம்மையார் சசிகலா அவர்கள் நல்லது செஞ்சுருக்காங்க. இப்போ தேவேந்திர உல வேளாளர் ஓட்டுக்கள் டிடிவி தினகரனுக்கு 1% ஓட்டு கூட கிடைக்காது. நம்ம டிடிவி தினகரனை அப்படி இப்படி தவறாக பேசலைங்க. நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல், நான் தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, அந்த பேர் இருக்கக்கூடிய தென்காசி, திருச்செந்தூர், இந்த பகுதியில் எல்லா மாவட்டங்களையும், மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்களில் நமக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த நண்பர்கள் வட்டாரத்தில் நாம் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேட்டோம்னா, பாஜக, ஓபிஎஸ், டிடிவி, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி அமைக்கிற பொழுது இந்த தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுக்கள் இந்த பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணிக்கு கிடைக்குமான்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு 1% கிடைக்குங்கிறாங்க. அது இந்த பொறுப்பெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, 1% கிடைக்கும். ஓபிஎஸ்க்கு 1% கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. டிடிவிக்கும் அது மாதிரி கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா நான் டிடிவி தினகரன் திகார் ஜெயிலில் இருக்கும்போது நான் தான் தினகரன் பேரவைன்னு ஆரம்பித்தேன். அங்கே தூத்துக்குடியில் ஒரு பெண் சொர்ணான்னு சொல்லிட்டு அவங்க பிற்படுத்தப்பட்ட சாதியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு நான் பொறுப்பு கொடுத்துருந்தேன். பதவியே கொடுக்காம அவங்க வச்சுருந்த பதாகையை அடித்து நொறுக்கியிருக்காங்க. சாதி வெறி பிடித்த நிலைமையில் ஓபிஎஸ், டிடிவி இவங்க நிலைமையில் இருக்காங்க. இவங்களுக்குள்ளே போய் தேவேந்திரர்கள் ஓட்டு போடுவாங்களான்னா வாய்ப்பு கிடையாது. 1% கூட கிடைக்காதுங்கிறாங்க. முக்குளத்தூர் அமைப்புகளே என்ன பண்ணுவாங்க, திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அப்போ இதெல்லாம் இணைக்கிறதுக்கு வழி என்ன? பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணணும், அம்மையார் சசிகலா அவர்கள் பிரச்சாரத்துக்கு வருகிற பொழுது தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் ஓட்டுக்கள் அப்படியே
குறைந்தபட்சம் 3/4 ஓட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு. ஒரு 8% இருக்குன்னா 6% ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அம்மையார் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக நியமிக்கிற பொழுது அந்த ஓட்டுகள் அப்படியே கிடைக்கும். அதுபோல் நாடார் ஓட்டுகளும் கிடைக்கும், முக்குளத்தூர் ஓட்டுகளும் கிடைக்கும், முஸ்லீம் ஓட்டுகளும் கிறிஸ்தவ ஓட்டுகளுமே 3/4 ஓட்டு கிடைச்சி போகும். இந்த அடிப்படையிலெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது தான் அந்த இடத்துல திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு 10 சீட்டுக்கு கீழே தான் வெற்றி பெறும். 32 சீட்டு வரலையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். பாஜக ஒரு 7-8 தொகுதியில் 10 தொகுதியில் நிற்கிது அப்படின்னா ஒரு 6 தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை அம்மையார் சசிகலா அவர்களால் ஏற்படுத்த முடியும். எடப்பாடி பழனிசாமியால் நீங்கள் எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி எல்லாத்தையுமே இணைச்சிக்கிட்டே ஒரு கூட்டணி வைங்கிற, அப்படியும் நீங்கள் 2-3 சீட்டு கூட வெற்றி பெற முடியாது. அதற்கான காரணம் என்னன்னா உள்ளடி வேலை கடுமையாக இவங்களுக்குள்ளே பார்த்துவாங்க. ஆளுமையாக அரசியலை கொண்டு போகக்கூடிய வல்லமையும் வலிமையும் யாருக்குன்னுக்குன்னா அது அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தான் இருக்கு. இதை நான் ஆணித்தரமாக சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறேன், இறுதியாக சொல்றேன். இது சத்தியமாக, இது உண்மை. இதை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க எடப்பாடி பழனிசாமியோ, ஓ பன்னீர்செல்வமோ, டிடிவி தினகரனையோ எல்லோரையும் இணைத்து கொண்டு அரசியல் செய்தாலும் இவர்கள் உள்ளடி வேலை பார்த்து கொண்டு காலி செஞ்சு விடுவாங்க. வேலுமணி தஞ்சாவூர்ல அரசியல் பண்றாரு. வேலுமணி தஞ்சாவூரில் அரசியல் பண்ணுறாரு. அங்கே தஞ்சாவூரில் கட்சியே இல்லை, சரவணன் ஒரு பினாமி, அவரை நம்பி அரசியல் பண்ணுறாங்க. திருச்சி மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியோட பினாமி மாநகர மாவட்ட செயலர் இளங்கோவனை நம்பி இங்கே மாவட்ட செயலாளரை போட்டிருக்காங்க சீனிவாசன். இப்படி 20 மாவட்ட செயலாளர்கள் எடப்பாடி பழனிசாமியோட பினாமி, கிட்டத்தட்ட 15 மாவட்ட செயலாளர்கள் பினாமி நிர்வாகம் பண்ணுறாரு. அங்கே வேலுமணி ஒரு கிளையாக இருக்காரு, இளங்கோவன் ஒரு கிளையாக இருக்காரு. இந்த கட்சி எப்படி உருப்படும்? வேலுமணி கூட ஒரு அரசியல் அதிகாரத்தில் ஒரு அமைச்சராக இருந்தவர். அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதிகளையும் வெற்றி பெற வைத்திருக்கிறார். அவருக்கு இருக்கிற திறமை இந்த இளங்கோவனுக்கு 1% இருக்குதா? இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக ஒரு பக்கம் விழுங்குதுன்னா ஒரு பக்கம் இளங்கோவன் விழுங்கி கொண்டு இருக்கிறார். மணப்பாறையில் அது மாதிரி பிளவு அரசியலை ஏற்படுத்துகிறார். ஆகையினால ஒவ்வொரு மாவட்டங்களையும் கும்பகோணத்தில் அதிமுகவே இல்லைங்கிறாங்க. கும்பகோணத்தில் பொறுப்பாளராக திருச்சியிலேருந்து மனோகரன் இருக்கார், கொறடா மனோகரன், முன்னாள் கொறடா, அவர் போகிறாரு. கட்சியே இங்கே இல்லாமல் போயிருச்சு. தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக முன்னாள் எம்பி ரத்னவேல் போகிறாரு. கட்சி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இல்லாமல் போச்சு. மாசேகர்லாம் ஒரு அரசியல்வாதியே கிடையாது. அவர் ஒரத்தநாடு பகுதியில் தான் அரசியல்வாதி. அந்த மாவட்டம் முழுவதுமாக அரசியல் பண்ண முடியாது. ஒரு பேரூராட்சி தலைவர் வைத்தியலிங்கத்துக்கு எதிராக அவர் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு எடப்பாடி பழனிசாமி வேலுமணியோட திட்டத்தோட. ஆனால் ஒருபோதும் அது சாத்தியம் இல்லை. வைத்தியலிங்கம் ஒன்று பெரிய அரசியல்வாதி பண்ணாருன்னு சொல்லல. ஓ பன்னீர்செல்வத்தை இன்னைக்கு நடுத்தருவில் நிற்க வச்சது வைத்தியலிங்கம். ஓ பன்னீர்செல்வத்தை நடுத்தருவில் நிற்க வச்சது வைத்தியலிங்கம். இதுவும் உண்மை. ஒத்துமையாக இணைஞ்சு வாயா போவோம், ஏதோ ஒரு பொறுப்பு பின்னும் பிறகு பார்த்துக்கலாம், சின்னம்மாவை போய் பார்த்துருக்கலாம் அப்படின்னு போயிருந்தா கூட பிரச்சனை இல்லை. இவங்க போய் டிடிவியை போய் ஓபிஎஸ் பார்த்ததுனால தான் அங்கே மைனஸ். டிடிவிக்கு என்ன, அம்மையார் சசிகலா அவர்கள் அதிமுகவுக்குள்ளே எந்த காலத்துலையும் போகக்கூடாது, நம்ம போகணும், ஓபிஎஸை வச்சு நம்ம உள்ளே போய் நம்ம ஆளுமையாக போயிடணும், அவர் ஒரு குறுக்குச்சாலை ஓட்டுறாரு. இதெல்லாம் சாத்தியப்பட்டு வர்றது பாரதிய ஜனதா கட்சி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன் அவர்களை நான் பெரிதும் மதிக்கிறேன். நான் ஒரு 20 ஆண்டு காலம் பத்திரிகை தொழிலாளராக இருக்கேன். எடப்பாடி பழனிசாமி சிம்மாசனம், ஓ பன்னீர்செல்வம் வனவாசம்னு நான் தான் செய்தி போட்டிருந்தேன். 2021 எல்லோரும் இவர்கள் ஒன்றுபட்ட ஆட்சி, இல்லைனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சின்னு போட்டிருந்தோம். அதே மாதிரி எம்பி தேர்தலையும் ஒரு சீட்டு கூட பிடிக்காதுங்கிற செய்தியை நம்ம போட்டிருந்தோம். தேனி உட்பட வெற்றி பெறும், மற்ற தொகுதி எல்லாமே தோற்றுரும் சொல்லியிருந்தோம். உள்ளாட்சி தேர்தலையும் அனைத்துலையுமே தோல்வின்னு போட்டிருந்தோம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியோட நிலைப்பாடுகளையும் ஓ பன்னீர்செல்வத்தையும் டிடிவியும் கணிச்சு நம்ம செய்தி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் போட்டிருந்தோம். அதுக்கான ஆதாரங்கள்லாம் கூட இருக்குது, அதையும் கூட நான் வெளியிடுறேன். அதே நேரத்தில் இந்த எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், டிடிவி இவர்களெல்லாம் இணைத்து கொண்டு பாஜக அரசியல் செய்தாலும் இங்கு தோல்விதான் மிஞ்சும். இவர்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளடி வேலை பார்த்து இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் காலை பிடிச்சி எடுத்து நண்டு மாதிரி, உள்ளூர் நண்டு மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. அதனால தான் நம்ம சொல்கிறோம், மாநில பொதுச்செயலாளர் அதிமுக பாஜகவில் இருக்கக்கூடிய மாநில பொதுச்செயலாளர் ராமசீனிவாசன் மிகச்சிறந்த அரசியல்வாதி. அவர் விருதுநகரில் சிறப்பான அரசியல் பண்ணுறாரு. அவரும் வெற்றி பெற்று எம்பி ஆகணுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அதனால தான் சொல்கிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டு அரசியல் செய்து நீங்கள் ஒரு 30 சீட்டாவது பிடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைன்னா 3 சீட்டு கூட பிடிக்க முடியாது. எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் எடப்பாடியை தனியாக விட்டுட்டு நம்ம பாஜக, டிடிவி, ஓபிஎஸ், டிடிவி, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இந்த தேவேந்திர குல விளையாட்டு இப்படிலாம் நம்ம நினைக்கணும்னு நினச்சிங்கன்னா தேவேந்திர குல விளையாட ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது. 3 சீட்டை கூட பிடிக்க முடியாது. அம்மையார் சசிகலா அவர்களுக்கு அப்படியே வெயிட்டை கொடுத்து அப்படி கிடையாது. அவர்கள் இவர்களெல்லாம் கட்டுக்குள் கொண்டு ஆளுமையாக கொண்டு வர முடியும். 30 ஆண்டு காலமாக ஒரு சிங்கத்து கூட அரசியல் பண்ணியிருக்காங்க. சிங்கத்து கூடங்கிறத தாண்டி இவங்களும் பாதி சிங்கமாக இருந்திருக்காங்க, பாதிக்கு மேலே. நம்ம ரொம்ப சொன்னோம்னா என்ன,
புரட்சி தலைவி அம்மையாவே நீங்கள் அம்மையாரையே ஜெயலலிதா அவர்களே நீங்கள் வந்து கீழே சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது. அவங்களுக்கு முழுமையான ஓய்வுகளை கொடுத்து நீங்கள் நல்லா ஓய்வு எடுங்க. குடும்பம் கிடையாது, குடுத்தனம் கிடையாது. அவங்க வந்து பல வகையில் அவங்க வந்து ரொம்ப சோகத்தில் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கான அரசியலை எல்லாமே பண்ணது எம்என் நடராஜனும் அம்மையார் சசிகலா அவர்கள் தான். அதனால தான் நம்ம சொல்கிறோம், அம்மையார் சசிகலா அவர்கள் அல்லாத நீங்கள் வந்து இப்படியெல்லாம் அரசியல் செஞ்சு எடப்பாடியை தனியாக விட்டுட்டு ஓபிஎஸ் டிடிவி இவங்களெல்லாம் அரசியல் பண்ணிங்கன்னா நீங்கள் 3 சீட்டு கூட பிடிக்க முடியாது. அம்மையார் சசிகலா அவர்களை இணைத்து கொண்டால் மட்டுமே தான் தமிழ்நாட்டில் ஒரு 30 சீட்டு பிடிக்க முடியும் என்பது தான் பொதுவாக கிடைக்கக்கூடிய தகவல். பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.